வெரி குட் மார்னிங் மிராக்குலஸ் ஹீலர்ஸ். எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஹீலிங் பவர், அதாவது குணப்படுத்தும் சக்தி. நம்ம எல்லாருக்குமே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி இருக்குங்க. இது நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் இது 100% ஃபேக்ட், ட்ரூத். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிக்கும்படி எதுவும் இருக்காது. எப்போவுமே சோர்வாக, எப்போவுமே தன் உடலை பற்றி ஒரு நெகட்டிவாக, ரொம்ப டயர்டாக, எப்போவுமே ஒரு ஹாப்பியராக, சியர்ஃபுல்லாக அவங்க இருக்க மாட்டாங்க. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கூட அவங்கக்கிட்டேருந்து வர பதில் ரொம்ப சோகமானதா, இல்லை அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்கிற மாதிரி தான் பதில் வரும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெடிசன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுத்தாலும் நல்லா ரேப்பிட் இம்ப்ரூவ்மெண்ட் காமிப்பாங்க. பெரிய வலி இருந்தால் கூட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கேன், அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு பாசிட்டிவாக ரிப்ளை கொடுப்பாங்க. இப்படி 2 டைப் ஆஃப் பீப்புளை நம்ம பார்க்குறோம். ஸோ விஷயம் இதுதாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நம்மளோட பயம், மன அழுத்தம், நம்மளோட நோய் எல்லாத்தையும் தாண்டி நம்ம உடம்பு நம்மளை குணப்படுத்த முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே தாங்க இணைக்கும். அது 2 செப்பரேட் கிடையாது. நம்ம அடிக்கடி எப்போவுமே உடம்பு சரியில்லை, ரொம்ப வீக்காக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, என்ன லைஃப் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது மாதிரியே பேசிகிட்ருப்போம். நம்ம பாடி அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணி ஆரம்பிக்கும். அதே நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசி பாருங்களேன், அமைதியாக, அன்பாக, ரொம்ப நம்பிக்கையோடு பேசி பாருங்கள். அதே உடம்பு உங்களை நல்லா அப்சர்வ் பண்ணி பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களோட அந்த வார்த்தைகள் உடலுக்கு மிகப்பெரிய இம்பேக்ட், அதாவது தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. உங்களோட தாட்ஸ், எண்ணங்கள் மன அமைதியை உருவாக்குறதுக்கும் முடியும், மன அழுத்தத்தை ஏற்படுத்தவும் முடியும். அது எது வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்பு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோங்கிறத ரொம்ப காஷியஸாக லிசன் பண்ணிகிட்ருக்குங்க. அதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நல்லா பேசும்போது, நம்ம செல்ஃபாக நம்மளை பற்றி நினைக்கும் போதோ இல்லை மற்றவங்கக்கிட்ட பேசும்போதோ பாசிட்டிவாகவே நீங்கள் பேசி ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்கள். அது உண்மையோ இல்லையோங்க, பாசிட்டிவாக பேசி ரெஸ்பாண்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மன அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தை திருப்பி தரும். அதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் இருக்குங்க. அது ஒரு வாஸ்ட் தியரிங்க. அதை பற்றி பேசணுன்னா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாதுங்க. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன தெரியுமா, நம்ம அடிக்கடி என்ன விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோமோ, ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அது உண்மைன்னு அதை ஏற்றுக்குங்க. அதுக்கு கிளாஸிஃபை பண்ண தெரியாதுங்க. நம்ம மைண்டுக்கு கரெக்டாக, தப்பாக, உண்மையாக, பொய்யான்னு கிளாஸிஃபிகேஷன் பண்ண தெரியாதுங்க. அதுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை நீங்கள் சொல்கிறத உண்மைன்னு நம்பும். அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், எதுவும் ஒன்றும் பெருசாக சரியாகலை, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம பேசுகிறோம் இல்லையா, இதை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்குங்க. கொஞ்சம் மாற்றி பேசி பாருங்களேன். ஏன் உடம்பு நல்லா குணமாயிட்ருக்கு, முன்னை விட இப்போ ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், நான் ரொம்ப நல்லாவே ஹீல் ஆகியிருக்கேன், முன்னைக்கு நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன்,
இப்போ நான் ரொம்ப அமைதியாக இருக்கேன், ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். என்னால் என் உடம்பு இம்ப்ரூவ் ஆகிறத நல்லா உணர முடியுது. நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டெய்லி தூங்கி எழுந்திருக்கிறேன். நான் ரொம்ப பிரிஸ்காக, ஆக்டிவாக, எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி பாருங்களேன். அதையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எடுத்துக்கிட்டு அது உங்கள் உடம்புக்கு சிக்னல்ஸ் அனுப்பும். உங்கள் உடம்பு அதை எடுத்து ரியாக்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் த ஃபேக்ட். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சில நல்ல அஃபர்மேஷன் சொல்லி தூங்கி பாருங்கள். நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் என்ன சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்கள் உடம்பு அளவில், மனசு அளவில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கி பாருங்கள். நீங்கள் எப்படி நீங்கள் இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அதையே அஃபர்மேஷன்ஸாக சொல்லி தூங்கி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கும். பட் அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கலாம். பட் அவங்க அந்த உடம்புக்கு ஆசைப்படுவாங்க. அது ஒரு அஃபர்மேஷனாக நீங்கள் சொல்லலாம். நான் ரொம்ப ஃபிட்டாக உணர்கிறேன், ஃபிசிக்கலி ரொம்ப ஃபிட்டாக உணர்கிறேன், மென்டலி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், என் ஹெல்த் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, என் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, என்னோடய தாட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, நல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது, என்னை சுற்றி இருக்க பீப்புள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க, நான் எப்போவுமே நல்ல சர்க்கம்ஸ்டான்சஸில் இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது நடந்த மாதிரியே ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் தூங்க போங்க. இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கே தெரியாமல் அது நிஜமாக மாறி இருக்கும். இது நிச்சயம் நடக்குங்க. இட்ஸ் நாட் த மேஜிக், இட் இஸ் த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். இன்னொரு விஷயம், நம்ம மைண்டை வச்சே நம்ம உடம்பை எல்லாம் சரி பண்ணிக்க முடியும்னா மெடிசன்ஸ் தேவையில்லையானா அப்படி இல்லைங்க. மெடிசன்ஸ் சாப்பிடுங்க, உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நடந்துக்கங்க. அதுக்கு உங்கள் உடம்புல அந்த எமோஷன்ஸை பாசிட்டிவாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த மெடிசன்ஸ், மருந்தும், இந்த உணர்வுகள், எமோஷன்ஸும் ஒன்றா சேர்ந்து உங்கள் பாடியை ரொம்ப குயிக்கராக ஹீல் பண்ணும். அண்ட் யூ கேன் ஃபீல் தட், உங்களால் அதை உணர முடியும். ஸோ அதை பண்ணி பாருங்கள். அண்ட் ஐ விஷ் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஹியரிங் திஸ், இது கேட்குற எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு நான் விஷ் பண்ணுறேங்க. தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ கிரேட் டே.